புண்ணியத்தை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புண்ணியம் கிடைக்கக்கூடிய நேரம். மனுஷனுக்கு நான் பண்ண புண்ணியம் சார், நான் நிறைய தர்மம் செஞ்சுருக்கேன் சார், நிறைய தியானம் பண்ணியிருக்கிறேன், நிறைய நல்லது பண்ணியிருக்கிறேன், ஒரு எறும்புக்கு கூட நான் கெட்டதை நினைக்கல சார், ஆனால் ஏன் தான் எனக்கு இவ்வளோ சோதனையும் ஆண்டவன் கொடுக்குறான்னு தெரியல சார். இப்படி சொன்னவர்கள் தான் விருச்சிக ராசிக்காரர்கள். 7.5 சனி ஒரு பாடுபடுத்துனது ஒரு காலகட்டத்தில் புழிஞ்சிருச்சு நம்மளை. கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளை எப்படி வாட்டி வதக்கிச்சுன்னு. சனி பெயர்ச்சியில் பெரிய அடி வாங்கினவங்க விருச்சிக ராசிக்காரங்க தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சந்திரன் நீசம், அவங்களுக்கு பால் எது கல் எதுன்னே தெரியாது. ஒரு உண்மையாக என்னென்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயத்தை தனித்தனியாக பிரித்து எடுக்க தெரியாது. எது உண்மை எது பொய், எது பால் எது கல், எது கவரிங்கு எது கோல்டு. ஆனால் விருச்சிக ராசிக்கு எல்லாம் ஒன்றா தான் தெரியும். இது யாரோடைய தவறு? படைச்சவனோட தவறு, நம்ம தவறு இல்லை. அப்போ படைச்சவனோட தவறை நம்ம புரிஞ்சுக்கணும். படைச்சவன் தவறாக படைச்சிட்டானா? இல்லை, அவனுடைய படைப்பை நம்ம புரிஞ்சுக்கலான்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சுக்கிற நிலை இப்போது. பொதுவாக விருச்சிக ராசி வெற்றி பெறணும்னா ஒன்று தான், யாராச்சும் ஒரு சித்தர்களோட பயணத்தை மேற்கொண்டு தான் ஆகணும். மாதத்தில் ஒரு நாளாச்சும் ஒரு சிவாலயத்தில் போயிட்டு உட்கார வேண்டிய நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கங்க. மாதத்தில் ஒரு நாள் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இறைவன் எதுக்கு தான் உங்களுக்கு கொடுக்குறான்றதை நீங்கள் உணரணும். அதை உங்களால் சரியாகவே புரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கு கைடே தேவையில்லை, நீங்களே பெரிய கைடு. கைடுக்கே கைடு உண்டா? கிடையாது. நீங்களே எல்லாம் தெரிஞ்சவங்க. அதாவது ஒரு கல்லையும் சிரிக்க வைக்க முடியும், அன்பே இல்லாதவங்கள நீங்கள் அழ வைக்க முடியும். இது உங்களால் முடியும். அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடவுள் போட்ட கணக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதான் செய்தி. இதை சித்தர்களும் சிவன் தான் உங்களுக்கு நிறைய நெருக்கத்தை கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட விருச்சிகத்துக்கு ஒரு காலத்தில் 7.5 சனி படாத பாடுபடுத்தினார். போதுண்டா சாமின்னு வெளியே வந்தால் அர்த்தாஷ்டம சனியாக உள்ள திரும்பி என்ட்ரி ஆகுறாரு. 4ஆம் இடம் நாய் படாத பாடுன்னுவாங்க. சம்பாதிச்சதை விட செலவு பண்ணது தான் அதிகம். அதாவது செலவுக்காக சம்பாதிக்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தி விட்டார் சனி பகவான். உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு 40,000 ரூபா பணம் கட்டி ஆகணும்டா டியூ, என்ன பண்ணுறான்னு தெரியலடா, எப்படியாச்சும் கூடுடா அப்படின்னுவோம். அப்புறம் அங்கேயும் இங்கேயும் பிடிச்சிக்கிடிச்சு நம்ம அந்த டியூவை கட்டுவோம். ஒரு காலகட்டத்தில் நிறைய சேர்த்து வச்சுருக்கலாம். அந்த புத்திசாலித்தனம் தான் நம்மளுக்கு இல்லாமல் போயிடுச்சு. நம்ம என்ன நினச்சோம்? நமக்கு தான் ஆசை இல்லை, ஏதோ வாழ்வோம் நல்லா இருப்போம்னு நினச்சோம். நல்லா இருக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படவும் தெரியாமல் போச்சே. ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றோமே, நல்லா இருக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும். இதுக்கு நான் கஷ்டமே பட்டுட்டு போயிடலாமேயா, நான் ஏன் நல்லா இருக்கிறதுக்கு கஷ்டப்படணும்? இந்த ஃபீலிங்ஸுக்கு வந்துடுவாங்க விருச்சிக ராசிக்காரங்க. உண்மையா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த கோயிலுக்கு சென்று எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு சொல்லிட்டு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒரு 500 லைக் வரட்டும் விருச்சிக ராசிக்காரங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியிலேருந்து விலகுறாரு. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியிலேருந்து சனி விலகுறாரு. பெருமூச்சு இழுத்து விடுங்க, நல்லா இழுத்து விடுங்க. இன்னும் அவ்வளோதான், முடிஞ்சுது. இனிமேல் உங்களுக்கு எல்லாம் நல்லது தான். அர்த்தாஷ்டம சனினா என்ன? நம்ம ஒரு வீடு கட்டலான்னு பிளான் போட்டால் சனி ஒரு வீடு கட்டிட்டாரு. என்னையா இது, நம்ம ஒரு இடத்துல வசிக்கலான்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் நம்ம இடத்துல வந்து வசிக்கிறான். எவ்வளோ அக்செப்டேஷனு! இந்த 2.5 வருஷத்தில் விருச்சிக ராசிக்காரங்க எவ்வளோ சாதிச்சிருக்கீங்க. ஏற்றுக்கிட்டு எவ்வளோ பேர் கடந்து வந்திருக்கீங்க. இப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இப்படி இருக்கிற உங்களை இப்போ இப்படி ஆக்க போகிறாரு. இதான் நேரம். சனி ஃபஸ்ட் கிளாஸான டைமை கொண்டு வராரு. 5ஆம் இடம் பூர்வீக புண்ணியஸ்தானம். என்றைக்கோ நீங்கள் பண்ணின உதவி, என்றைக்கோ எதிர்பாராத உதவி செய்த நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே திரும்பி கிஃப்டாக கிடைக்க போகுது. செம டைமுங்க. என்றைக்கோ பண்ண உதவி. ஒருத்தவங்களுக்கு ஒன்றும் இல்லை, பேங்க்கில் ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ண தெரியாது. ஒருத்தன் கேட்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் நம்ம ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படிங்களா, கொண்டாங்கன்னு ஃபில் பண்ணி கொடுக்கணும். நமக்கு தெரியலனாலும் இன்னொருத்தவங்கிட்ட உதவி கேட்கணும். அன்றைக்கி நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்களே, அது ஒரு நன்மையாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏறிடும். 10 பேங்க் இது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்துருந்தோன்னா பேங்க்கில் எக்ஸஸாக நம்மளுக்கு 1000 ரூபா பணமே போட்டு கொடுப்பாரு கடவுள். இவ்வளோ தான் புண்ணியம். அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்க இது வரைக்கும் என்னென்ன புண்ணியங்கள்லாம் பண்ணியிருந்தீங்களோ, நீங்கள் பண்ண புண்ணியத்துக்கெலாம் இப்போ கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்க போகிறாரு. இப்போ கூகுள் பேலாம் பணம் அனுப்பிச்சா நமக்கு கிஃப்ட் கார்டு வருதா, இரேஸ் பண்ணால் லக்கு அப்புறமா கிடைக்குன்னு சொல்லும். அதானே கிடைக்கும், இப்படி தான். ஆனால் இந்த தடவை அப்படி கிடையாது. 5 ரூபா விழும். உங்களுடைய பாயிண்ட்ஸ் அதிகமாக போகுது. ஃபஸ்ட் கிளாஸ் டைமு. உங்கள் புண்ணியம் இப்போ காப்பாற்ற போகுது. உங்களுக்கு இடைஞ்சலான விஷயம்லாம் இப்போ விலக போகுது. ஒரு திருப்தியான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வர போகிறீங்க. சகல சங்கடமும் உங்களுக்கு சௌகரியமாக மாறப்போகுது. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நேரம். இந்த பூர்வீக புண்ணியஸ்தான அடிப்படையில் இந்த சனி உள்ளே வரும்போது சட்ட சிக்கல்களை உங்களுக்கு விளக்க போகிறார். உங்களுக்கு பாகப்பிரிவினை இருந்தால் அது விலகும், பண பிரச்சனை இருந்தால் அது விலகும், உறவுக்குள்ளே சண்டை சச்சரவு இருந்தால் அது விலகும், ஒத்துமையாகும்.
நமக்குள்ள நல்ல ஞானம் கிடைச்சி நம்ம அனுசரிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஐபியாக உங்களை இந்த உலகம் பார்க்க போகுது. ஒரு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் டைம் விருச்சிக ராசிக்கு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிம்பிளாக இருக்கிறது தான் உங்களோட கலை. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே பிரபலமாக இருக்கிறத விட பிரகாசமாக இருக்கிறத விட நான் சாதாரணமாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் உண்மை. இந்த சாதாரணமாக என்றைக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எங்கேயோ போகிறீங்க. நிச்சயமாக ஆண்டவன் சப்போர்ட் பண்ணுறான். உங்களுடைய பலம் அதுதான். அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது அற்புதமான நேரம். இந்த பஞ்சமகா ஸ்தானம், 5ஆம் இடம், பூர்வீக புண்ணியஸ்தானம், உங்கள் முன்னோர்கள் பண்ண புண்ணியம், இது எல்லாமே உங்கள் வீட்டுக்கு வந்துடும். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்க, யாரெல்லாம் கடவுள்கிட்ட போயிருக்காங்களோ அவங்க எல்லாம் கடவுள்கிட்ட சொல்லி உங்களுக்கு அவ்வளோ நன்மை நடக்க போகுது. ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் நினச்ச சிஸ்டம் எல்லாமே நடக்க போகுது. நீங்கள் இரும்பு பொருட்கள் வாங்கலாம், வீடு புறணமைக்கலாம், இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கார் வாங்கலாம், கட்டிடங்கள் கட்டலாம், பணம் பெருகலாம். எல்லாமே சௌகரியமாக வரக்கூடிய நேரம். சனியோட பிடியிலிருந்து நீங்கள் விலக்கப்படுகிறீர்கள். சனி உங்களுக்கு சகல சந்தோஷத்தையும் கொடுக்குறார். விருச்சிக ராசியோட விருப்பங்கள் முழுமையாக நிறைவேறப் போகுது. வாழ்த்துக்கள். நீங்கள் சனியோட பிடியிலிருந்து முழுமையாக வெற்றியடைந்து விலகணுன்னா ஹனுமானை வழிபாடு பண்ண வேண்டும். ஆஞ்சநேயர் பகவானுக்கு நீங்கள் வழிபாடு செய்யணும். தினசரி விநாயகர், தினசரி ஆஞ்சநேயர், இந்த 2 பேரையும் கையில் வச்சுக்கோங்க. காலையில் பிள்ளையார், சாயந்தரம் ஆஞ்சநேயர். காலையில் சிவமந்திரம், சாயந்தரம் ராம மந்திரம். இதை மட்டும் பண்ணுங்கள். சனிக்கிழமை ஓடி போய் ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். உங்கள் பேரில் எல்லாமே நல்லாயிருக்கும். சிவனை நிறைய கும்பிடுங்க, சித்தர்களை நிறைய வணங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் சங்கடமே இருக்காது. நிச்சயமாக நீங்கள் போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரங்களால் 500 லைக் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்று எந்த தெய்வத்தை வணங்கின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். விருச்சிக ராசியில் என்ன நட்சத்திரம்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு விருச்சிக ராசியை பற்றி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க சனி பயிற்சி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கடமை நம்ம செஞ்சே ஆகணும். நித்திய பூஜை செஞ்சே ஆகணும். இது எல்லாம் இப்போ பண்ணுங்க. இது எல்லாம் பெரிய பலத்தை கொடுக்க போகுது. இதுதான் பூர்வீக புண்ணியஸ்தானம். இந்த நித்திய பூஜை பண்ணுறது, நித்திய கர்மா பண்ணுறது, இது எல்லாம் நீங்கள் விடாமல் பண்ணணும். இந்த 2.5 வருஷம் இது உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றும், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும். நீங்கள் இடம் வாங்கி வைக்கிறதுனால புண்ணியம் இல்லை, நகை வாங்கி வைக்கிறதுனால புண்ணியம் இல்லை, பேர் புகழ் சேர்த்துக்கிறதுனால புண்ணியம் இல்லை. நித்திய கடமைகளை செய்யணும். நித்திய கடமைனா சில பேர் இன்னொன்று நினச்சிட்டு இருக்காங்க, இருந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது மட்டும்தான். இல்லை, அப்படி இல்லை. இருக்கிறவங்களும் எப்படி இருக்காங்கன்னு மரியாதை கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம். அம்மா ஒரு ஊரில் இருப்பாங்க, அப்பா ஒரு ஊரில் இருப்பாங்க, பையன் வெளிநாட்டில் சம்பாதிப்பான். ஃபோன் பண்ணி அம்மா நல்லா இருக்கியம்மா அப்படின்னு கேளுங்க. இது வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கான அற்புதமான நேரம். இந்த நேரம் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற கிஃப்ட். இந்த சனி பெயர்ச்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சித்தர்கள் வழிபாடு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் என்ன நட்சத்திரம்னு சொல்லுங்கள். இந்த ஆண்டை எப்படி கையாளன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சனி பயிற்சி வீடியோவும் குரு பயிற்சி வீடியோவும் வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ள ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.